ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கிறீங்க, நல்லா தெரியுது. உங்களெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் நான் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது. நான் நல்லா இருக்கிறவங்ககிட்ட போய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் கோவம் வந்துடும்ல. அதனால் நல்லா இல்லாதவங்களாம் சேர்ந்து சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட். இப்போ இவ்வளோ பேர் நல்லா இல்லையா? இப்போ கேட்டிருக்கலாமோ? ஓகே, பரவாயில்ல, எல்லாத்தையும் ஆண்டவர் சரியாக்கிடுவார். ஸோ உங்களை மட்டுமாய் இந்த இடத்துல சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் சொன்னது தான், நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ள மகிழ்ச்சி அடையும், உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது, அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். அதனால் நான் வந்திருக்கிறேன், என்னை பார்த்ததில் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க. அதனால் என்கிட்ட எதையும் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா கொடுக்கறதுக்கு இன்னொரு சாமியார் இருக்கிறார். அது இவ்வளோ பேர் இந்த முதல் நாள் இந்த சிறப்பான 10 நாள் கன்வென்ஷனில் முதல் நாள் எப்போதுமே கொஞ்சம் காற்று வாங்கும். நான் இருக்கிறப்பெல்லாம் கூட கொஞ்சம் காற்று வாங்கிட்டு தான் இருந்துச்சு. இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் மழையெல்லாம் வர மாதிரி ஒரு மேகம்லாம் மூடி இருந்துச்சு. நான் வரும்பொழுது நல்ல மழை அந்த பக்கம்லாம். அதனால் இங்கேயும் மழை வரும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆண்டவர் நம்மை மழையால் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். பல இடங்களை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு தூயாவியினுடைய ஒரு சிறப்பான ஒரு ஆசீர்வாத பயணத்தில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வாசகத்தை மாற்றலை, நற்செய்தி வாசகத்தை அப்படியே வச்சு ஒரு சிந்தனைக்குள்ளே கடந்து செல்கிறோம். இந்த நற்செய்தி வாசகம் பார்த்திங்கனாக்க தூய ஆவியாரின் செயல்கள் அப்படின்னு யோவான் நற்செய்தி 16 உங்கள் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கும். தூய ஆவியாரின் செயல்கள் அப்படின்னு அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் அமைந்திருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அதே நற்செய்தி பகுதியை இந்த முதல் நாளினுடைய சிந்தனைக்கு நம்ம எடுத்துக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ தூய ஆவியினுடைய கனிகள் அப்படின்னு வரும்பொழுது அதில் முதல் கனி என்னது? அன்பு. அன்பை பற்றி நிறைய கேட்டிருக்கிறோம். அன்பு நமக்கு நல்லா தெரியும். நம்மகிட்ட நிறையா இருக்குது. வேறு என்ன இருக்கா இல்லையா? இருக்குன்னொன்னே ஒரு மாதிரி நம்மட்டு சிரிக்கிறீங்களே. இருக்குதான், சரி, அது நிறைய நம்ம பேச கேட்டுட்டோம் இல்லையா? அதனால் அடுத்த வார்த்தை பாருங்கள் என்ன சொல்லுது? அன்பு, மகிழ்ச்சி. ஆமாம், இன்றைக்கி இந்த மகிழ்ச்சியை தேடி தான் இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்குது. மகிழ்ச்சிக்காக எல்லாருமே மகிழ்ச்சிக்காக ஓடுறாங்க. வெயில் அவ்வளோ வெயில் அடிக்குது, எல்லோரும் இங்கேயும் எங்கேயும் பறந்து போகிறாங்க. ஏன்னா மகிழ்ச்சிக்காக. இன்றைக்கி மகிழ்ச்சியை பற்றி தான் இன்றைக்கி நற்செய்தி கூட நமக்கு ஒரு அடையாளம் கொடுக்குது பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறார், அழுவீர்கள், புலம்புவீர்கள், துயருவீர்கள், அதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்கிறார் பாருங்கள், நீங்களும் துயருவீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும், உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது அப்படி சொல்கிறார். இன்றைக்கி இந்த ஒரு இறை சிந்தனையை தான் அவங்க முன்னாடி வைத்து இந்த முதல் நாளினுடைய இந்த கன்வென்ஷனுடைய முதல் நாளினுடைய செய்தியாக ஆண்டவர் உங்களோடு பேசுகிற இந்த வார்த்தை, உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையின்பால் விளைகிற மகிழ்ச்சி வித்தியாசமான மகிழ்ச்சி. மனிதர் கொடுக்கிற மகிழ்ச்சியெல்லாம் மறைந்து போகும். முன்னாடியெல்லாம் நம்ம கையில் மாவாட்டிக்கிட்டு இருந்தோம். நல்லா உங்களுக்கும் ஆட்டியிருப்பீங்களே நிறைய பேர். கையில் மாவாட்டினவங்கெல்லாம் கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். நானும் ஆட்டியிருக்கேன். அதனால் பாருங்கள், இந்த சிஸ்டர்ஸ் தான் ஆட்டவே இல்லை போல இருக்கு. ஒரே ஒரு சிஸ்டர் தான் தூக்குனாங்க. கண்டிப்பாக அவங்க கிச்சனில் வேலை செஞ்சுருக்கணும். அதனால் எங்கள் அம்மா ஆட்டும் போது நான்லாம் தள்ளி விட்டுருக்குறேன். கொடுங்கம்மா நான் ஆட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆட்டி அந்த அந்த என்னது குளவிக்கல்லையே வெளியில் தள்ளி விட்டுருக்குறேன். ஏன்னா அவங்க பதமாக ஆட்டுவாங்கள்ல, நம்ம ஒரே ஆட்டில் எல்லாமே மாவு சரியாயிடணுன்ட்டு மட்டார்னோன்னே அதை பார்த்தா வெளியில் போய் விழுந்துடும். பாருங்கள், அப்படியெல்லாம் நம்ம அனுபவங்கள், மகிழ்ச்சியான அனுபவங்கள் உண்டு. அதனால் நல்லா மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிறவங்க திருப்பியும் குளவிகள் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த குளவிகளில் ஈடு செய்கிறதுக்கு ஒரு கிரைண்டர் வந்துச்சு. ஃப்ரிட்ஜை நம்ம பொருள்கள் வீணாக போதே அதை ஈடு செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு வந்துச்சு. இப்படி எல்லாம் நம்ம மகிழ்ச்சி நிறைவு செய்ய முடிஞ்சுதா? கல்யாணமே ஆகலை, ஐயோ ஃபாதர் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ ஃபாதர், என் வாழ்க்கை துணைவரை நான் தேடிட்டு இருக்கிறேன்.
தேடி ஒரு 6 மாதம் கழித்து கேட்டேன், ஆமாம் அந்த அவன் உள்ளே தான் இருக்கிறான். துணைவரை வந்து இப்படி எங்கேயா வீட்டுக்கு போகலையா? ஏன் சாமி நல்லா பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி எல்லாம் கேட்டு மனசை காயப்படுத்துறீங்க? வீட்டுக்கு போகலையான்னு கேட்டது அவர் காயப்படுத்துகிறதான். அதனால் இப்படியெல்லாம் வந்து நம்ம எது மகிழ்ச்சி கொடுக்கும்னு நினச்சோமோ அது மகிழ்ச்சி கொடுக்கல. அது மகிழ்ச்சி இருக்குது, ஆனால் நிறைவு இல்லை. அதுதான் நம்ம சொல்ல வரோம், நிறைவு இல்லை. அப்போ இந்த நிறைவை நோக்கிய அந்த மகிழ்ச்சி பயணம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கொடுக்குற மகிழ்ச்சி இருக்கு பாரு, அந்த மகிழ்ச்சி யாரும் உங்ககிட்டேருந்து எடுக்கவே முடியாது அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால் செய்தி முடித்தோடனே ஓரமாக வந்துடக்கூடாது. ஃபாதர் அதை கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க ஃபாதர். கிணத்து மோட்டில் இருந்த அம்மா ஏசு உட்கார்ந்துருந்தார்ல, அப்போ ஒரு கனானிய பெண் வந்துச்சுல்ல, ஏசுக்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்க. அதான் பார்க்குறேன் ஏதாவது பதில் வருதான்னு பார்க்குறேன். நீங்களாம் பைபிளில் வித்தகர்கள். அப்போ பார்த்து அவ்வளோ பேரும் திருப்பி வந்திருக்கிறீங்க. எவ்வளோ கேட்டிருப்பீங்க. எந்த பெண்? கனானிய பெண்ணா சமாரிய பெண்ணா? சமாரிய பெண். ஆமாம், சமாரிய பெண். கொஞ்சம் பேர் அப்படியே முறைக்கிறான், இவன் தப்பாக சொல்லிவிட்டு சமாளிக்கிறான் பார். நான் தப்பாலாம் சொல்லலை, உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் உங்களை பார்க்குறேன்ல, யாராவது ரியாக்ஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு. சமாரிய பெண். ஐயா அந்த அம்மா கேட்டுச்சுல கடைசியில், நான் குடிக்கிற தண்ணீரை குடிப்பவருக்கோ தாகமே எடுக்காது. ஐயா நல்ல மனுஷனாக தெரியுது, ரொம்ப தூரத்துலேருந்து வாரமியா, அந்த தண்ணியை கொஞ்சம் கொடுமையா, அதை நிம்மே நான் அந்த இடத்துக்கு வந்து வந்து தண்ணி தூக்காதபடி ஒரு வழி செஞ்சு விடுமையா அப்படின்னு தான் அந்த அம்மா முதல்ல கேட்டாங்க. அறியாத பிள்ளை. அதே போல் ஆண்டவர் சொன்ன, உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது அப்படின்னா அது ஒரு மகிழ்ச்சி. அது என்ன மகிழ்ச்சி? அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? அந்த மகிழ்ச்சிக்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த 10 நாள் இந்த ஒரு பெரிய விழா, தூய ஆவிக்கு விழா எடுக்கிற ஒரு சிறப்பான இடம் அருங்கொடை இல்லம். கைதட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லு. தூய ஆவியாருக்கு ஒரு விழா எடுக்கிற இடம் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் விழா எடுக்கிறாங்க, ஒரு சிறப்பாக நடத்துகிறாங்க தான், பங்குகள்லாம் செய்வாங்க. ஆனால் 10 நாள் மிகச் சிறப்பாக தூய ஆவியாருக்காக விழா எங்கேயா தூய ஆவியாருடைய ஆலயம்னு பெருசாக இருக்காது. நேந்தர் அன்னை மரி ஆலயத்தில் செபஸ்தியார் அந்தோனியார் ஆலயம்லாம் இருக்கும். ஆனால் தூய ஆவியாருக்காக ஒரு இடம் உண்டு என்று சொன்னால் அது இந்த ஆண்டவருடைய பரிசுத்தமான அருங்கொடை இல்லம். அதனால தான் இந்த இல்லத்தை ஆண்டவர் பேணி பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. போகிற போது தந்தையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. யாருக்கிட்ட விட்டுட்டு போகிறது தெரியல. அருங்கொடைய ஆண்டவரேன்னு கை வைத்திருப்போ பக்கத்தில் தீபன் சாமியை பார்க்க வந்தார் இந்த இழிச்ச வாய்ப்பையன் பாவம். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அந்த அவன்கிட்ட போய் அவன் தலையில் அந்த அபிஷேக எண்ணெயை ஊத்துறா அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட சொன்னார். போய் கேளுன்னார். அப்போ மாட்டுச்சு இந்த பிள்ளை. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், சந்தோஷம். எனக்கு எல்லா இடத்துல இருந்தும் எனக்கு ஃபோன் வரும், ஃபாதர் ரொம்ப அருமையாக செய்கிறாரு, ஃபாதர் வந்து நல்லா வழிபாடு நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஃபாதர் வந்து எந்த ப்ரேயரையும் எந்த ஜெப வழிபாடுகளையும் குறைக்காதபடி அதிகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அது அவருக்கு எவ்வளோ டயரிங்காக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் உள்ளேயே வரல. ஏன் தெரியுமா? உள்ளே வந்தால் பிசாசு குழப்புவான். உள்ளே வந்துட்டா என்ன சொல்லுவான், அந்த ஃபாதர் வந்து இப்படி சொல்லிட்டு போனாருன்னு இங்கேருந்து ஒரு பிசாசு அங்கே போய் சொல்லிடும். அப்படி சொன்னவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டேன். நான் மட்டும்தான் சொன்னேன்னா வெரி குட். பாருங்கள், ஆண்டவர் இன்னைக்கு இந்த தந்தை வழியாக இந்த தூய ஆவியாருக்காக இறைவார்த்தைக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிற இந்த இடத்தை பேணி காத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. மனுஷங்க செய்யலை. அமல்ராஜ் ஃபாதரோ ஆல்பர்ட்டோ அதுக்கு முன்னாடி இருந்த தந்தையர்களோ செய்கிறதல்ல, இவர்கள் எல்லாம் பயன்படுத்தி ஆண்டவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நீங்களும் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே இணைந்து வந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். நாங்களும் பாருங்களேன், எங்களுக்கும் அந்த எல்லா வேலையும் செஞ்சுட்டு அந்த வேலையை செய்த பிற்பாடு எங்கள் உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள். அந்த மகிழ்ச்சியை யாரும் எங்களிடமிருந்து எடுக்க முடியாது. ஏன்னா அது கடவுள் எங்களுக்குள்ளே வைக்கிற ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை குறித்து தான் இன்றைக்கி முதல் நாளில் நம்ம பேசுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுத்து நம்மை நிறைவாக்கும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் நம்மையே நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இந்த மகிழ்ச்சியை குறித்த ஒரு செய்தியை நம்ம உணரும்படியாக, இந்த மகிழ்ச்சினா என்ன,
நான் சொல்லிட்டேன் பாருங்களேன், எல்லாமே மகிழ்ச்சி தான், எல்லாமே மகிழ்ச்சி. ரோட்டில் போகிறோம், ஒரு பிரியாணி கடையை பார்க்குறோம், சாப்பிடணும்னு ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆசை வருது, சாப்பிட்டோன்னையும் திகட்டிடுது, போதும், மகிழ்ச்சி போயிடுது. பொருளை வாங்கணும்னு நினைக்கிறோம், வாங்கணும்னு ஆசைப்படுறோம், மகிழ்ச்சி, வாங்கணுன்னு ஒரே சந்தோஷம், அதை பயன்படுத்தின உடனே மகிழ்ச்சி போயிடுது. அப்போ உலகத்தினுடைய மகிழ்ச்சியை அல்ல, இன்னொரு மகிழ்ச்சி ஒன்று இருக்குது, அந்த மகிழ்ச்சியை குறித்து நம்ம இன்றைக்கி சிந்திக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு சொல்லுது. ஆண்டவர் திருப்பாடல் 126:3 சொல்லுது, ஆண்டவர் நமக்காக மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சி உறுகிறோம். இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னும் இந்த அருமையான இந்த கன்வென்ஷனை, நற்செய்தி பெருவிழாவை இந்த ஊடகத்தின் வழியாக பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் பைபிளோடு உட்கார்ந்துருக்காங்க. நம்ம மட்டும் இங்கே உட்கார்ந்துருக்கல, நிறைய பேர் அந்த டிவிக்கு முன்னாடி யூடியூப்பை போட்டுக்கிட்டு பைபிளை வச்சுட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ அவங்க எல்லாருக்குமே பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம ஏன் இப்படி ஆண்டவருடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம்? அவர் செய்த மாபெரும் செயல்களை நம்ம நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை தான் திருப்பாடல் 126:3 சொல்கிறது, ஆண்டவர் நமக்காக மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சி உறுகிறோம். அந்த மகிழ்ச்சியோடு தான் இங்கே வந்திருக்கிறோம். அதே போல் சபை உரையாளர் 2:26 சொல்லுது பாருங்க, கடவுள் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பாருங்க, தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும். இது 3 சேர்ந்து வர்றது கஷ்டம். ஒரு சில பேருக்கு மகிழ்ச்சி இருக்கும், அது உலகத்தரமான மகிழ்ச்சி, குடிச்சிட்டு டிவியை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டே இருப்பாங்க, அது ஒரு மகிழ்ச்சின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஞானம் இருக்காது, அறிவாற்றல் இருக்காது. ஒரு சிலருக்கு அறிவாற்றல் இருக்கும், ஆனால் ஞானம் இருக்காது. படிச்சிருப்பாங்க, மெத்த படித்த மேதைகள், ஆனால் ஞானத்தோடு செயல்பட தெரியாது. அதனால தான் இந்த 2 ஒரு சில பேருக்கு இருக்கும், ஆனால் மகிழ்ச்சி இருக்காது. இந்த 3ம் ஆண்டவர் கொடுக்குற மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஞானம், அறிவாற்றல், மகிழ்ச்சி. இந்த 3ஐயும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? யாருக்காக கேட்பீங்க? எனக்கு தான் சாமி, அங்கே தான் சாமி எல்லாமே குழம்பி போயிடுது சாமி. நீங்கள் வந்திருக்கிற மற்றவங்களுக்காக கேட்கணும். ஹல்லேலூயா. நீ பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டில் சொல்லுவாங்க இல்லையா, வரிசையாக சாப்பிடும்போது பக்கத்து இலையே கொஞ்சம் பார்க்கணுமா? எதுக்கு பார்க்கணும்? நமக்கு வச்சது அங்கே வைக்காமல் இருந்தால் சொல்லணும், இன்னுங்க வடை வச்சுட்டு அண்ணனுக்கு வடை வைக்கலை அப்படின்னு சொல்லணும். ஆனால் நம்ம வேறு மாதிரி சொல்லுவோம், அங்கே 7 ஐட்டம் இருக்குது, இங்கே 5 தான் இருக்குது அப்படி சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லை. ஆவியானவர் பிறர் அன்போடு செயல்பட அழைக்கிறார். இந்த தூய ஆவியாரை பற்றி நம்ம அடிக்கடி இங்கே பேசிகிட்டு இருக்கோம். தூய ஆவியார்னாலே அடுத்தவருக்காகத்தான் உங்ககிட்ட செயலாற்றுவார், பிறருக்காக செயலாற்றுகிறவர் தான் தூய ஆவியார். பிரைஸ் தி லார்ட். அதனால பாருங்க, இந்த வார்த்தை சொல்லுது, சபை உரையாளர் 2:26 வாசிக்கிறேன், கடவுள் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறார், பாவம் செய்கிறவருக்கோ செல்வத்தை சேர்த்து வைக்கும் வேலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாரு? செல்வத்தை சேர்த்து வைக்கும் வேலையை கொடுக்குறாரு. நிறைய பேர் அருங்கொடையில் போய் ஒரு 2 மணி நேரம் உட்கார்றதுக்கு, நான் போய் ஷேர் மார்க்கெட்டில் உட்கார்ந்தேன்னா இன்றைக்கி சாயந்தரம் நான் 1 லட்சத்தை அள்ளிட்டு வந்துடுவேன் அப்படின்னு கடவுளை விட்டுட்டு பொருள் பின்னாடி ஓடுறவங்களுக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார். பாவம் செய்கிறவருக்கு கடவுள் என்ன வேலை கொடுக்குறாரு? செல்வத்தை சேர்த்து வைக்கிற வேலையை கொடுக்குறாரு. ஆனால் அச்செல்வம் தம் விருப்பத்திற்கேற்ப நடப்பவருக்கு விட்டு செல்வதற்கே, அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போவாங்க. இதுவும் வீணாய் போக போகுது, இதுவும் வீணே, காற்றை பிடிக்க முயல்வதற்கு அது ஒப்பாகும். அப்போது நீங்கள் இந்த இடத்துல அன்று ஆண்டவர் மரியாளுக்கு சொன்னார், கீழே என் பாதத்தில் உட்காந்து, இங்கேயே உட்காந்து நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் ஆண்டவரே அப்படின்னு மரியாள் முடிவெடுத்தாங்க இல்லையா? அந்த முடிவை ஆண்டவர் உயர்த்தி பேசியதனுடைய அடையாளமாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு இறைவன் அருளப்போகிற ஆசீர்வாதம்
இந்த ஞானம், அறிவாற்றல், மகிழ்ச்சி என்கிற 3 ஆசீர்வாதங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம ஆண்டவர் கொடுக்குற இந்த ஆசீர்வாதத்தை பொருளில் பார்த்தா நிறைவடைய முடியாது. பொருளை தாண்டிய ஆசீர்வாதம். அதனால தான் ஆண்டவரை நம்ம எல்லா நேரம் என்ன செய்கிறோம்? நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி துதிக்கிறோம். டெய்லி நன்றி சொல்லி துதிக்கிறீங்களா? நன்றி நன்றி என்று, நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உமை துதிப்பேன். நீங்க பாடுங்க. உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன், படுக்கும் போதும் துதிப்பேன், நான் நடக்கும் போதும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று, நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உமை துதிப்பேன். பிரசங்கம் வைக்கும் போதும் தூங்குவேன், வைக்காத போதும் தூங்குவேன். கொஞ்சம் பேர் அப்படிதான், பாட்டு பாடு, நீ பேசு, எது நடந்தால் எனக்கு என்ன, கிளைமேட்டு கொஞ்சம் கூலாக இருக்குது, இன்னைக்கு தான் வேர்க்காமல் இருக்குது, லைட்டாக தூங்குவோமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் உறங்கக்கூடாது. ஆத்மா உறக்கத்தை பற்றி நான் பேசுகிறேன். உடல் உறக்கம் கூட பாவம், டயர்டாகி ஆஃபீஸ்லேருந்து நேராக வந்த சாமி ரொம்ப டயர்டாக இருக்கு, பரவாயில்ல. ஆனால் ஆத்மா தூங்கிடாதபடி நீங்கள் உங்கள் ஆத்மாவினுடைய மகிழ்ச்சியை உணரணும். ஆத்மாவினுடைய மகிழ்ச்சியில் இருக்கிற பிள்ளைங்க தான் அந்த ஆத்மாவுடைய மகிழ்ச்சியை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். உள்ள இல்லைன்னா வராது. அதனால தான் ஆண்டவர் இந்த மகிழ்ச்சியை குறித்து இன்னைக்கு நீங்க தெரிந்து கொள்ள உங்களோடு பேசுகிறார். பாருங்க, சபை உரையாளர் 11:8 சொல்லுது, மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவன் தன் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் இருக்கட்டும், இருள் சூழ்ந்த நாள்கள் பல இருக்கும் என்பதையும் அவன் மறக்கலாகாது, அதற்கு பின் வருவதெல்லாம் வீணே. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மகிழ்ச்சியும் இருக்கு, அங்கே துன்பமும் இருக்கு, துயரமும் இருக்கு, ஆனால் மகிழ்ச்சியை நீ மறந்துடக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட சொல்றார், இதெல்லாம் மகிழ்ச்சியை பற்றி கடவுள் பேசு. இயேசுநாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விவிலியத்தில் பேசுகிற போது உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்றேன். அப்போ மகிழ்ச்சி, நான் முன்னாடி சொன்ன அந்த உலகம் தருகிற மகிழ்ச்சி நிறைவு அல்ல, ஆண்டவர் கொடுக்கிற மகிழ்ச்சி நிறைவு. அந்த நிறைவான வார்த்தை யோவான் நற்செய்தி 15:9 சொல்லப்பட்டு இருக்கிறது. யோவான் நற்செய்தி 15:9 என்ன சொல்லுது பாருங்க, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். பார்த்தீங்களா, ஒரு நாள் அன்பில் இருக்கிறது இல்லை, அன்பில் நிலைத்திருப்பது. நிலைத்திருப்பது. ஒரு சகோதரி என்கிட்ட ஃபோன் பண்ணி அவருடைய கணவரை பற்றி ரொம்ப குறைபாடு சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டத்தெல்லாம் சொல்லுவாங்க. அவரால் உண்மையாலுமே கஷ்டம்தான். ஏன்னா அந்த மனுஷன்ட நிறைய குறைகள் இருக்குது. அவர் அந்த குடும்பத்தை ரொம்ப காயப்படுத்தி, பிள்ளைகளை காயப்படுத்தி, ஒரு நாள் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ஒரு நாள் சொன்னேன், ஏம்மா இந்த மனுஷன் தான் இப்படி படுத்துறாரு, அவரை கொஞ்ச நாள் தனியாக வைங்க அப்படின்னு சொன்னேன். அவரை கொஞ்ச நாள் தனியாக விட்டு வைங்க, நீங்களாம் தனியாக இருங்க, அப்போ தான் அந்த மனுஷனுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு. இல்லை ஃபாதர், தனியாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுவார் ஃபாதர். இதுதான் கிறிஸ்துவின் மனநிலை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஆண்டவருடைய மனநிலை. பாருங்க, அதான் அன்பில் நிலைத்திருப்பது. கஷ்டம், அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்ல முடியல, அவ்வளோ கஷ்டமர் படுத்துறாரு. ஆனால் இந்த சகோதரியினுடைய மனநிலை, அவரை தனியாக விட்டால் ரொம்ப அவரு கஷ்டப்படுவார். பாருங்க, அதனால நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து, பாருங்க இந்த மகிழ்ச்சி நிறைவு அப்படிங்கிறதுக்கு வார்த்தைக்கு முன்னாடி வர வசனம் இதெல்லாம் 11வது இறைவசனம் 15:11 யோவான் என்ன சொல்லுது, என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமை இவற்றை உங்களிடம் சொன்னேன். அந்த இவற்றைங்கிற வார்த்தைக்கு தான் இப்போ இதெல்லாம் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வசனத்தை நம்ம படிக்கிறோம். இவற்றைன்னா எவற்றை, அதை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். என் அப்பா என்னை அடிக்க போகிறார், தந்தை என்ன செய்ய போகிறார், மகனை அடித்து நொறுக்க போகிறாரு, அவமானப்படுத்த போகிறாரு, காயப்படுத்த போகிறாரு.
ஆனாலும் அவருடைய அன்பில் நான் நிலைத்திருப்பேன். ஏன் அப்படின்னா கட்டளை அதுதான். அடுத்த வருஷம் சொல்லுது, நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருக்கிறேன். சும்மா அவர் எல்லாம் எனக்கு உலக பிரகாரமாக கொட்டுறாரு. நான் ஒரு பார்வையற்றவனை கூப்பிட்டு உனக்கு பார்வை கிடைக்கட்டும்னா பார்வை கிடைச்சிருச்சு, நான் ஒரு முடமானவன் எஞ்சி நடந்துட்டாரு, தந்தை எனக்கு இந்த பலமெல்லாம் கொடுத்துருக்காரு, இந்த உலகத்தில் எனக்கு நல்ல பவர் கொடுத்துருக்கிறாரு, அதனால் இல்லை. அதுக்கு பிறகு நடக்க போகிற வேதனையான விஷயம் இருக்குது, அதையும் எனக்கு தெரியும். அதனால தான் அது என் கட்டளை, என் தந்தை எனக்கு கொடுத்த கட்டளை. அது அந்த கட்டளையை நிறைவேற்றி தான் நான் சொல்கிறேன் அன்பில் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு. நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போது இந்த மகிழ்ச்சியை குறித்து நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். கடவுள் முதல்ல மகிழ்ச்சியை விரும்புகிறாரு, அந்த மகிழ்ச்சியை கடவுள் கொடுக்குறாரு. அந்த மகிழ்ச்சியினுடைய அந்த ஆழத்துக்குள்ளே நம்ம போய் பார்க்குற போது பாருங்கள், 2 விதமான மகிழ்ச்சியை நம்ம பார்க்க முடியும். தனிப்பட்ட மகிழ்ச்சி, அதான் முன்னாடியே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நான் கோயிலுக்கு போகிறேன், எனக்கு ஏதாவது கிடைக்கணும், தனிப்பட்ட மகிழ்ச்சி. இந்த குடும்பத்தில் எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டால் அது தனிப்பட்ட மகிழ்ச்சி. தனிப்பட்ட மகிழ்ச்சி. பிள்ளைகளை பெற்று எனக்கு என்ன கிடைச்சிச்சு அதனால் தூக்கி தூர போட்டுட்டு நான் ஓடுவேன், பிள்ளைகளை விட்டுட்டு நான் விலகி போவேன். சில தாய்மார்கள் செய்கிறாங்க, பிள்ளைகளை விட்டுட்டு ஓடி போகிறாங்க, கோச்சிக்கிட்டு போயிடுறேங்கிறாங்க, பிள்ளைங்க இங்கே தவிக்குது. சில பேர் என்ன செய்கிறாங்க, பிள்ளைகளை பெற்று அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் வேறு இடத்துல பணத்துக்காக வேலை செய்கிறாங்க. நிறைய விஷயங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட மகிழ்ச்சி. தனிப்பட்ட மகிழ்ச்சி. ஒரு சிறு வயதில் ஒரு கணவர் என்ன செய்தார், மனைவியை இழந்துட்டார். பிள்ளைங்க 2 சின்ன பிள்ளைங்க. அப்போ அவர்கிட்ட சொல்கிறோம், பிரதர் நீங்கள் ரொம்ப யங்காக இருக்கிறீங்க, பிள்ளைங்களை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம், நீங்களும் வேலைக்கு போகணும், குழந்தைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் ஒரு திருமணம் செய்து கொள்ளுங்க அப்படின்னு. இல்லை ஃபாதர், என் மனைவியை மறந்து என்னால் வாழ முடியாது, என் மனைவியை மறக்க முடியல என்னால், இப்போ மட்டும் இல்லை இனிமேலும் மறக்க முடியாது, இந்த குழந்தைகளுக்காக நான் வாழ்வேன், இந்த குழந்தைகளுக்காக நான் என்ன செய்வேன், என்னுடைய அந்த சுய லாபத்தை நான் தவிர்க்க விரும்புகிறேன், என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்கள் சொல்கிறது போல், ஆனால் இந்த குழந்தைகளை பேணி காக்கிற அந்த ஒரு பணியை நான் எனக்காக எடுத்துக்கொள்வேன். இவ்வளோ நாள் எங்கள் மனைவி பார்த்தாங்க, இனிமேல் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு பாக்கியம், என் பிள்ளைகளுக்காக நான் செயல்பட போகிறேன், தாயும் தந்தையுமாக இருந்து நான் செயல்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இன்றைக்கும் திருமணம் செய்து கொள்ளாமல் நிற்கிறாரு. பாருங்கள், தனிப்பட்ட மகிழ்ச்சிக்காக ஒரு உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. தனிப்பட்ட மகிழ்ச்சி, என் மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். லூக்கா நற்செய்தி 12:19-20 லூக்கா நற்செய்தியில் நிறைய பேர் வாசிக்க ஆசையாக இருப்பீங்க, பைபிளில் இருக்கிறவங்க வாசிங்க, படார்னு வாசிங்க பார்ப்போம். லூக்கா நற்செய்தி 12:19 பின்பு என் நெஞ்சமே உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவங்கிட்ட பேசுறாரு பாருங்க. அறிவிலியே இன்று இரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். பாத்தீங்களா, இதுதான் தனிப்பட்ட மகிழ்ச்சின்னு நான் சொல்றேன். அவனுடைய நிலபலங்கள் எல்லாம் செழித்து கொளித்து பலன் கொடுத்திருக்கிறது, களஞ்சியங்கள் நிரம்பி கிடக்கிறது, என்ன செய்யணும்னு தெரியல. பார்த்தீங்களா, ஞானமற்ற ஒரு நிலை. அறிவு இருக்குது இவனுக்கு, இந்த களஞ்சியத்தை எப்படி பெருசாக கட்டணும், எப்படி அந்த விளைச்சலை பெருக்குவது, இதிலெல்லாம் அவனுக்கு அறிவு இருந்தது. ஆனால் ஞானம் இல்லை, அதனால் அவங்கிட்ட மகிழ்ச்சி இல்லை. எல்லாம் இருந்தும் மகிழ்ச்சியற்ற ஒரு மனுஷன். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம மகிழ்ச்சி நம்மக்கிட்ட இல்லைன்னா அதுக்கு காரணம் இப்படிப்பட்ட மனநிலை. அங்கே ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு நிற்கும், அதை விட்டுட்டு வெளியில் வான்னு ஆண்டவர் சொல்லுவார். அடுத்தது பாருங்களேன், இன்னொரு விதமான மக்கள் கடவுளை வெட்கப்படுத்துவோர் இருக்கிறாங்க. கடவுளையே வெட்கப்படுத்துவாங்க.
எசையா புத்தகம் 66:4-5 சொல்லுது, நானும் அவர்களுக்குரிய தண்டனையை தெரிந்து கொள்வேன், அவர்கள் அஞ்சுகின்றவற்றை அவர்கள் மீது வரச் செய்வேன், ஏனெனில் நான் அழைத்த போது எவரும் பதில் தரவில்லை, நான் பேசிய போது அவர்கள் செவி கொடுக்கவில்லை, என் கண்முன்னே தீயவற்றை செய்தார்கள், நான் விரும்பாதவற்றை தெரிந்தெடுத்தார்கள். பார்த்தீங்களா, நான் அழைத்த போது எவரும் பதில் தரவில்லை. ஒரு ஃபாரின்ல ஒருத்தர், அவருக்கு இங்கே யாருக்கோ நம்மளுடைய திருச்சியில் ஒரு காண்டாக்டு, அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, அருங்கொடை இல்லத்தில் ஃபாதர் ஆல்பர்ட் இருக்கிறாரு அப்படின்னுங்க இருந்தார், இப்போ வேறு ஒரு அமல்ராஜ் ஃபாதர் வந்துட்டாருன்னு கேட்டேன் ஃபாதர். அவங்களுக்கு இந்த அருங்கொடை எங்கே இருக்குன்னே தெரியல. திருச்சியில் தான் இருக்கிறாங்க, சிட்டிக்குள்ளே தான் இருக்கிறாங்க, ஆனால் அருங்கொடை எங்கே இருக்குன்னு தெரியல. அப்போ பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை விளங்க பண்ணுகிற இந்த இடத்தை அறியாதபடி இருக்கிற, அதாவது இடத்தையாவது தெரிஞ்சுக்கலாம்ல, வரணும் வந்து உட்காரணுங்கிறதெல்லாம் அடுத்தது. இப்படி ஒரு இடம் இருக்கிறது, இங்கே இறைவார்த்தை பகிரப்படுகிறது. கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருந்து தெரியலன்னா எப்படி? நாங்கள் மூணாருக்கு ப்ரேயருக்கு போயிருந்தோம், நான் பிரதர் இன்பா எல்லாம் போயிருந்தோம். அப்போது காரில் ஏற போகிற நேரத்தில் உடையாந்து 2-3 இடத்துல எங்களை நிப்பாட்டினாங்க. என்னத்துக்கு நிப்பாட்டினாங்க? நம்மளை டிவியில் பார்த்துருக்குறாங்க, யூடியூப்பில் பார்த்துருக்குறாங்க. அவர்கள் எல்லோருமே கத்தோலிக்கர்கள் அல்ல, ஆண்டவரை பிற சபைகளிலிருந்து பறைசாற்றி கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் பிற சபையாரை சார்ந்தவங்க. அவங்க ஓடி வந்து நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி உடனே இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அவங்க பாஸ்டர் முதற்கொண்டு அங்கே வந்திருக்கிறாங்க. உடனே வந்து எல்லோரும் சேர்ந்து புகைப்படம்லாம் எடுத்துட்டு பாருங்கள். இது நமக்கு பெருமை என்று நான் சொல்லவே மாட்டேன், இது ஆல்பர்ட்டுக்கு பெருமை இல்லை, ஆண்டவருக்கு இது பெருமை. ஹல்லேலூயா. அவர்களும் நாங்களும் நம்ம எல்லோருமே எதில் இணைந்திருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையில் இணைந்திருக்கிறோம். இந்த மையத்தில் திருச்சியில் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை விளங்கும்படியான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த இடத்தோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமாம், இணைக்கப்படலைன்னா என்ன நடக்கும்? அது ஆண்டவர்கிட்ட தான் நீங்கள் போய் கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை அறிகிற பிள்ளைகள், வார்த்தையை தேடுகிற பிள்ளைகளில் இந்த இடத்தை அறிந்து வைத்திருப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் கூப்பிட்டேன் நீ பதில் தரவில்லை, நான் பேசிய போது செவி கொடுக்கவில்லை. அடுத்தது சொல்றார் பாருங்க, 66:5 சொல்லுது, ஆண்டவரின் வாக்குக்கு நடுநடுங்குவோரே, பயந்து வந்திருக்கிற பிள்ளைகளை கேளுங்க, என் பெயர் பொருட்டு உங்களை வெறுத்து ஒதுக்கும் உங்கள் உறவின் முறையார். கடவுளின் பெயரின் பொருட்டு நம்மளை நிறைய பேர் வெறுத்து ஒதுக்குவாங்க. ஆமாம், இது பெரிய ஆள், பைபிளை தூக்கிக்கிட்டு இப்படியே போகுது, நம்மக்கிட்ட இருக்கிற குறைய சுட்டி காட்டுவாங்க. இது பேசுகிறத கேட்க முடியல, இதுக்கு அப்படியே சல்லுன்னு மூஞ்சி மேலே கோபம் வருது, ஆனால் பைபிளை மட்டும் தூக்கிக்கிட்டு போய் அருங்கொடையில் உட்காந்துட்டு வருது. பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கிட்டையும் குறை இருக்க தான் செய்யுது. ஆல்பர்ட் சாமிக்கிட்டையும் குறை இருக்குது. இங்கே இருக்கும்போது எங்கள் அம்மா, நான் கொரோனாவில் படுத்திருந்தேன், அப்போ வந்து எங்கள் அம்மா எண்ணெயை வச்சுக்கிட்டு எனக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ எண்ணெயை கொண்டு வந்தாங்க, அருங்கொடை எண்ணெயை கொண்டுட்டு வந்து என் நெத்தியில் தடவுனாங்க. நீ பெரியவங்களெல்லாம் திட்டாதப்பா. அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, ஒருவேளை பெரியவங்களெலாம் திட்டினதுனால பையன் போய் சேர்ந்துருவானோ அப்படின்னு. நான் சொன்னேன், நான் சும்மா யாரையும் திட்டுறதில்ல, வேலை ஒழுங்காக செய்யலைன்னா யாராக இருந்தாலும் திட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு பக்கம் நான் ஆன்மீக தந்தை, இன்னொரு பக்கம் அட்மினிஸ்ட்ரேஷன், இடம் சுத்தமாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் 4 பேர் வர இடம் சுத்தமாக இருக்கணும், அதுக்காக நம்ம சத்தம் போட்டு தான் ஆகணும். கண்ணே மணியே அப்படின்னா எஸ்தர் அம்மா எங்கே உட்காந்துருப்பாங்க? எஸ்தர் அம்மா பார்க்குறாங்க, நல்ல வேலை என் பேரை சொல்லவே இல்லைன்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அம்மா இன்னமும் நம்ம கண்ணாடி போட்டு நீங்கள் ஜம்முன்னு உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காட் பிளஸ் யூ. சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷமா? தலைகளே ஆட்டலாம் எப்படி கண்ணாடியில் தெரியுதா என்னன்னு தெரியல, பரவாயில்ல. பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, என் பெயர் பொருட்டு உங்களை வெறுத்து ஒதுக்கும் உங்கள் உறவின் முறையார் என்ன சொல்லுவாங்க கேளு, நாங்கள் உங்கள் மகிழ்ச்சியை காணும் பொருட்டு. எவ்வளோ வஞ்சகமாக பேசுகிறாங்க பாருங்களேன். நாங்கள் உங்கள் மகிழ்ச்சியை காணும் பொருட்டு ஆண்டவர் தம் ஆட்சியை காண்பிக்கட்டும். நீ இவ்வளோ கடவுள் கடவுள்னு போறீல்ல,
கடவுள் உனக்கு ஒரு நல்லது செய்யட்டும், நான் பார்க்குறேன் அவர் என்ன தான் செய்கிறாருன்னு. இது எங்கேயாவது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதா? இந்த வசனம் எங்கேயாவது ஒரு ரிலேஷன் வருதா? என்னது ஒரு கனெக்ஷன் வருதா? எங்கே வருது? சிலுவையில். வெரி குட், பிரைஸ் தி லார்ட். சிலுவையில் இயேசுகிட்ட கேட்டாங்க, இப்போ கீழே இருக்கிற எல்லா திருட்டு பயிலும் கேட்குறான், நீர் கடவுளின் மகன் என்றால் இறங்கி வந்து எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு. ஆண்டவர் அதை செய்யலை. பிரைஸ் தி லார்ட். அப்படி சொல்லிட்டு பாருங்க, ஆனால் அவர்கள் தான், வார்த்தை வருது பாருங்க, காண்பிக்கட்டும் என்கிறார்கள், ஆனால் அவர்கள் தான் வெட்கமடைவார்கள். இப்படி கேட்கிறவன் என்ன செய்கிறான்? கடவுளை வெட்கமுற செய்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 66:2, இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின, இவை யாயும் என்னால் உருவாகின, எளியவரையும், பார்த்தீங்களா, எளியவர், உள்ளம் வருந்துபவர், என் சொல்லுக்கு அஞ்சுபவரை நான் கண்ணோக்குவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை நல்லவர் என்று சொல்லுகிறோம். ஏன் தெரியுமா? அவர் முகம் பார்ப்பதில்லை, அழகு பார்ப்பதில்லை, அறிவை பார்க்கறதில்லை, நீ வச்சிருக்கிற பணத்தை பார்க்கறதில்ல. அவர் பார்க்குற அடையாளம் என்ன? எளியவர், அவருடைய உள்ளம் வருந்துகிறவர்கள், என் சொல்லுக்கு அஞ்சுகிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருக்கு நம்ம நல்லவர்னு சொல்கிறோம். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். பார்த்தீங்களா, நம் இயேசு நல்லவர். இன்னொரு பாட்டு இருக்குல்ல, உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்ணன் எதுக்கு சொல்றோம்? அவர் எளியவரை கண்ணோக்குகிறார். அஞ்சுகிற பிள்ளைகள் யாருன்னு அவருக்கு தெரியும், நடிக்கிறவன் யாருன்னு அவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் நல்லவர். இப்ப பாருங்க, அடுத்த ஒரு மகிழ்ச்சிக்குள்ள போறோம். இதெல்லாம் தனிப்பட்ட மகிழ்ச்சியினுடைய அடையாளங்கள். இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா உங்க மகிழ்ச்சி நிறைவடையாது. அப்ப நிறைவடையக்கூடிய மகிழ்ச்சி தலைவரின் மகிழ்ச்சி, ஆண்டவரின் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டது? சீராக்கி ஞானம் 1:11 சொல்லுது, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே மாட்சியும் பெருமையுமாகும், அதுவே மகிழ்ச்சியும் அக்களிப்பின் மணிமுடியுமாகும். அதனால தான் சொல்லுகிறோம் பிள்ளைகளே, நீங்க ஆண்டவரிடத்தில் அச்சம் கொள்ளுங்க. ஆண்டவர் எங்க பேசுறாருன்னு பாருங்க. கடவுள் பேசுவதை கேட்கிற பிள்ளைகள், எங்கேயும் பேசுவார் அவரு. நாம கடவுளிடத்தில் அச்சம் கொண்டிருந்தா மட்டும்தான் ஆண்டவர் எங்க பேசுறாருன்னு தெரியும். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் நிறைய பேர்கிட்ட சில நேரத்தில் அவங்க ஆண்டவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோம். அவங்க சீப்போட அப்படின்ட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் பின்னாடி அவங்க உணர்ந்திருப்பாங்க கண்டிப்பாக. அவங்க ஏன்னா வழி தவறி போயிடுச்சு, இல்லை வழி தவறியாச்சு, காயங்கள் ஏற்பட்டாச்சு, கசப்புகள் நிற்கிது உள்ள. அப்போ நினைப்பாங்க, ஐயோ அன்னைக்கு இந்த சாமியார் இப்படி பேசினாரு, நம்மளை கூப்பிட்டு சொன்னார். ஒரு சில நேரங்களில் அப்படி சொல்லாமல் போனதுக்காக நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியதை நம்ம சொல்லாமல் இருந்துட்டோமே. அதனால் ஆண்டவர் வெளிப்படுத்தி என்ன செய்கிறார் பாருங்க, அவரிடத்தில் அச்சம் கொள்ளுகிற பிள்ளைகள் அவருடைய வார்த்தையை உணர்ந்து கொள்வார்கள், அந்த அச்சத்தின்படியாக செயல்படுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு கிடைக்கிறது மகிழ்ச்சி, அக்களிப்பின் மணிமுடி. பாருங்க, ஆண்டவருடைய தலைவரின் திருவுளம் நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி. திருப்பாடல் 40:8 நமக்கு அடையாளத்தை காட்டுது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற மகிழ்ச்சி தான் அந்த நிறைவை நோக்கி வழி நடத்துகிற மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றிட்டே இருக்கிறாங்க. அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அதே போல் மத்தேயு 25:21 சொல்லுது, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். இப்போ பார்த்தீங்களா, கடவுள் கொடுக்கிற சின்ன சின்ன பணிகளை கூட பொறுப்புடன் செயல்படுத்துகிற போது, அதை பொறுப்புடன் எடுத்து நீங்கள் செய்கிற போது, அந்த இடத்துல கடவுள் உங்கள் மகிழ்ச்சியை நிறைவாக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நினைக்கலாம், இது யாருக்கு தெரிய போகுது, இதை போய் செஞ்சால் என்ன நடக்கும், எனக்கு ஏதாவது கிடைக்குமா? இல்லை, கிடைச்சாலும் கிடைக்காட்டினாலும் இதை செய்யணும். இது ஒரு ஆசீர்வாதம். இப்போ வரீங்க, ஒரு வழியில் ஒரு கல் கிடக்கு, அந்த கல்லை தூக்கி ஓரமாக போகிறேன், ஐயோ வயசானவங்களாம் வருவாங்கப்பா, கால் யாராவது தட்டி கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு எடுத்து போட்டிங்கன்னா, உடனே ஃபாதர் வந்து இங்கேருந்து உடனே உங்களுக்கு கிரீடத்தை தூக்கிட்டு வந்து தலையில் வைக்க போகிறதில்ல.
நீ செஞ்சது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. இல்லை, உன் ஆண்டவர் உன்னை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார். அது ஒரு சிறிய காரியம் கடவுளுடைய மகிழ்ச்சியில் உங்களை கொண்டு போய் நிற்க வைக்க போகுது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இந்த சமூகத்தில் நமக்கு நிறைய பொறுப்புகள் உண்டு. சமூகத்தில் இப்போ நம்ம வெளியில் போகிறோம், வண்டியில் போகிறீங்க, நம்ம ஆரன் அடிக்கக்கூடாது சும்மா. அது ஒரு நியூசன்ஸ் சொல்கிறத விட அது சவுண்டு அலர்ஜியை கொடுக்குது. அப்போ நம்ம ஒரு சின்ன விஷயந்தான், தேவையில்லாமல் நான் ஆரன் அடிக்க மாட்டேன். உதாரணம், தேவையில்லாமல் நம்ம அடுத்தவங்க முன்னாடி நடந்து போவாங்க, நம்ம என்ன செய்யக்கூடாது, முட்டிக்கிட்டு போகிற மாதிரி போகக்கூடாது. பொறுமையாக போவோமே, பிரேக் இருக்குல்ல, கொஞ்சம் அமுக்கி கொஞ்சம் மெதுவாக போகலாமே. பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் செய்கிறது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. நான் நிறைய நேரம் பின்னாடி வரவங்க நம்மளை ரொம்ப காயப்படுத்துவாங்க. நான் காரில் ஓட்டிக்கிட்டு போவேன், முன்னாடி யாராவது சைக்கிளில் போயிட்டு இருப்பாங்க, இடம் இருக்காது, நான் பொறுமையாக போவேன், பின்னாடி பேன். இப்போ நான் பேன் அடித்தேன்னா என்ன, முன்னாடி இருக்கிற அந்த சைக்கிள் போகிறவர் எப்படி கஷ்டப்படுவார் இல்லையா? அவருக்கு அங்கே ஒதுங்க இடம் இல்லை, என்னால் கெஸ் பண்ண முடியுது. அப்போ நான் என்ன செய்யணும், அவர் போய் அவர் டேர்ன் எடுக்கிற வரைக்கும் நான் பொறுமையாக போகணும். இதை தான் வெளிநாட்டிலலாம் செய்கிறாங்க. அதனால தான் அந்த நாடெல்லாம் நல்லா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நம்ம நாட்டில் நடந்து போகிறவங்க, அவங்களாம் நடந்து போகிறவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. அங்கே நடந்து போகிறவங்க கிராஸ் பண்ண வந்துட்டால் வண்டிக்காரன் இங்கேயே நிற்கணும். நம்மால் என்ன செய்வான், ஏய் சோமாரி வீட்டில் சொல்லிட்டு வண்டியா அப்படின்னு நம்ம பாதி போயிடுவோம். அப்படியே போயிட்டு ஏய் சோமாரி வீட்டில் சொல்லிட்டு வண்டியான்போம். நடந்து போகிறவனுக்கு இருக்கிற மதிப்பு அவ்வளோதான். பாருங்கள், எவ்வளோ வேதனையான ஒரு கஷ்டமான நிலை பாருங்கள். அதனால தான் நீ சிறிய காரியத்தில் பொறுப்புடன் இரு, பெரிய காரியத்தில் ஆண்டவர் உன்னை மகிழ்ச்சியில் கொண்டு போய் வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வழி தவறிய ஒரு ஆட்டை பற்றி மத்தேயு 18:13 பார்க்குறோம்ல, வழி தவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றி கடவுள் கவலைப்படுறார். பார்த்தீங்களா? அதனால் நம்ம ஒன்று தானே, இல்லை விட முடியாது, அந்த ஒருத்தருக்காக நம்ம கவலைப்படணும். 10 பேர் நிற்கிறாங்க, அந்த ஒருத்தர் எங்கே தேடணும். நம்ம உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய உறவுகளில் யாராவது ஆண்டவரை விட்டு விலகி இருந்தால் தேடுங்க. ஆண்டவர் இதுதான் சொல்கிறார், கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைவார்கள். கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிற பிள்ளைகள். 2 கொரிந்தியர் 8:2-3 பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாயிருந்தார்கள். அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வல்லன்மையோடு வாரி வழங்கினார்கள். பார்த்தீங்களா? அவர்கள் தாங்களால் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள், ஏன் அளவுக்கு மீறியே கொடுத்தார்கள். இதற்கு நானே சாட்சி. இருக்கிறத பகிர்ந்து வாழ்கிற ஒரு மனநிலை. முதலாக நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தப்போ உண்மையாகிலுமே நான் அந்த கலெக்ஷன் உண்டியல் எடுப்பாங்க, அந்த காசெல்லாம் பாட்டுக்காரர் அவர்கிட்ட கொடுத்துருவேன், அவர் தான் எண்ணுவார். ஒரு முறை ராத்திரி அவர் ரூமுக்கு ஏதோ ஒரு விஷயமா போனேன். அப்போ அவர் இந்த உண்டியல் காசெல்லாம் போட்டு எண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ நானும் சரி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்த பாருங்கள், உண்மையாலுமே என் கண்ணில் கண்ணீர் வந்தது. அந்த காசெல்லாம் அப்படியே பிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அந்த காசெல்லாம் எளியவர்கள் காணிக்கையாக போட்டிருக்கிறாங்க. அவர்கள் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. நான் கூட சில அந்த இடத்துல சொன்னேன், ஃபாதர்ஸுங்களது வேணாம் ஃபாதர், சும்மாவே நம்ம நடத்தலாம். இல்லை ஃபாதர், அவங்க கொடுப்பாங்க. நானும் தமிழ்நாட்டில் எத்தனையோ இடத்துல சுற்றி வந்துட்டேன், இந்த காரியம் நடக்கவே இல்லை. எந்த காரியம் தெரியுங்களா? அங்கே ஒரு இடத்துல நாங்கள் ப்ரேயர் வைக்கும் பொழுது, 2 இடத்துல ப்ரேயர் வைக்கும் போது அவங்க மோதிரத்தையே கழட்டி போட்டிருந்தாங்க. நானும் தமிழ்நாட்டில் யாராவது மோதிரம் போடுவாங்களான்னு அப்புறம்தான் பார்த்தேன், யாருமே மோதிரமே போட்டுக்கல. பிரைஸ் தி லார்ட். சாமியாரை தப்பாக நினச்சிடாதீங்க, மோதிரம் கேட்குறாரு பாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்க பெருமையான மக்களாக இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். இங்கேயும் இல்லைன்னு இல்லாமல் இல்லை, தயவுசெய்து நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. ஒரு உதாரணத்தை நான் காட்டுறேன், அதுக்காக ஏன் இந்தியாவெல்லாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் என்னை சண்டை போடக்கூடாது. அந்த மக்கள் எளிய மக்கள், கஷ்டம் போரில் அடிபட்டு கஷ்டத்தில் இருந்தாங்க இல்லையா, அதனால் நான் அவங்கள கம்பேர் பண்ணுறேன். அவங்க எல்லாத்தையும் இழந்த நிலையில் கூட கொடுக்கணுங்கிற மனநிலையில் அவங்க குறையாமல் இருந்தாங்க. ஏன் நான் அடிக்கடி இந்த இல்லம் இவ்வளோ தூரம் உயர்த்தி கட்டப்படுவது நிறைய மக்கள், அது ஸ்ரீலங்கன் மக்கள் தான், வெளிநாடுகளில் இருக்கிறவங்க தான் நிறைய உதவி செய்திருக்கிறாங்க. அதனால தான் அதை சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. 3 யோவான் 3வது திருமுகத்தில் 1:4 சொல்லுது, என் பிள்ளைகள் உண்மைக்கேற்ப வாழ்ந்து வருகிறார்கள் என கேள்விப்படுவதை விட மேலான பெருமகிழ்ச்சி எனக்கு இல்லை. உண்மையாக நீங்கள் உண்மைக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தீங்கன்னா, உண்மை உங்ககிட்ட இருக்கணும்.
சில நேரத்தில் அது காயப்படுத்தும். ஆனால் உண்மைக்கேற்ப வாழ்ந்தீங்கன்னா அந்த உண்மை உங்களுக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அடையாளமாக இருக்கும். திருத்தூதர் பணி 5:41 சொல்லுது, இயேசுவின் பெயரை முன்னிட்டு நம்ம செயல்படணும். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமைச் சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். இயேசுவுக்காக நீங்கள் அவமானப்பட்டாலும் உன் இதயத்தில் அது மகிழ்ச்சியை தான் கொடுக்கும், அது உனக்கு வேதனை கொடுக்காது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாங்கள் கிராமத்துலலாம் இருந்துட்டு வந்திருக்கிறோம். அப்போ மக்கள் என்ன செய்வாங்க, எங்களை பழிபாவத்தில் தூத்துவாங்க. இங்கிட்டு ஒரு வேலை செய்வோம், அங்கிட்டு ஒரு பேச்சு வரும். இங்கே இருந்தப்போ கூட நான் இப்போ தங்கரத்ன அக்கா இருக்கிறாங்களா? தங்கரத்ன அக்கா இருக்காங்களா? வெளியே போயிருக்கிறாங்க. நான் தெரியாத தினமாக ஒரு பீன் பேக்குன்னு சொல்லுவோம்ல, பீன் பேக்கு, இந்த இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது, சரி அதை வாங்கி உட்காருன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதனால் ஆர்டர் போட்டேன். ஆர்டர் வந்துச்சு பாருங்கள், அது வெறும் பேக்கு மட்டும் வந்துடுச்சு. நான் நினச்சேன் இத்தாம்பரிசு கொண்டு வருவாங்கன்னு. அது வாங்கினதில்லை முன்னாடி, அதனால் வாங்கினபோது இத்தாம்பரிசி பேக்கில் வந்துருச்சு. என்னங்க இத்தாம்பரிசு தான் இருக்குன்றேன். சார் கவர் மட்டும்தான் சார் வந்திருக்கு, நீங்கள் பீன்ஸ் வாங்கி உள்ளே போட்டுக்கணும் சாருன்னா. அது அந்த இது மாதிரி இருக்கும் இல்லையா, பால்ஸ் மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அப்புறம் அதை ஆர்டர் பண்ணினேன். எனக்கு வேதனையோடு இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு நினச்சி ஆர்டர் பண்ணி வாங்கி அப்போ தான் வந்து இறங்குச்சு. அந்த பீன் பேக்கை தூக்கிக்கிட்டு மேலே போகலான்னு போனேன். அப்போ தான் இந்த தங்கரத்ன அக்கா புடவை கொடுன்னு கேட்டுகிட்டே இருந்துச்சு. நான் தரேம்மா, வந்தோனையும் தரேன், வாங்கலம்மா வாங்கணுனையும் தரேன்னு சொல்லிவிட்டு இந்த கையெழுத்து போட்டு இந்த பார்சலை வாங்கிட்டு மேலே, மக்கள் எல்லாரும் மூட்டையாக தராங்க, எல்லாத்தையும் இந்த ஆள் கொண்டே ரூம்லேயே வச்சுக்கிறாரு அப்படின்னு. ஏற்கனவே நான் நொந்து நூலாக போய் அதை வாங்கிட்டு போகிறேன். அது மாதிரி சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். அவங்க எளிய சகோதரி இங்கே தான் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் இதை விட கடினமான பேச்செல்லாம் பேசுவாங்க, அதெல்லாம் நான் சொல்கிற நேரம் இல்லை. ஆனால் நாங்கள் அப்படி அவமானப்பட்டாலும் அந்த மக்களுக்கு மீண்டும் நன்மை செய்யும் பொழுது எங்களுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி. ப்ரைஸ் எல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களை அவமானப்படுத்துகிறவங்களுக்கு தண்ணி கொடுத்து பாருங்கள், உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். தண்ணி வாங்கி குடிக்கிறவங்க கொஞ்சம் யோசனையோடு தான் குடிப்பாங்க. நேற்று தான் இந்த திட்டுன்னு சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறா, ஏதாவது கலந்துருப்பாலோ அப்படின்னு சந்தேகப்படுவோம். ஆனால் நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கிறது மகிழ்ச்சி. ஆண்டவர் கூட சொல்கிறார் பாருங்கள். ஏசா யாக்கோபு 2 பேரும் பைபிளில் இருக்கிறாங்க, நல்ல கேரக்டர்ஸு. சின்னதுலேயே யாக்கோபு அண்ணனை ஏமாற்றிட்டு ஓடிட்டார். திரும்பி வரும்போது தொடக்க நூல் 33 அதுக்கான சரத்து இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள். இருவரும் ஒருவர் பார்த்த உடனே கட்டி தழுவி முத்தமிட்டார்கள், இருவரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர். 33:4 சொல்லுது. 2 பேரும் மகிழ்ச்சி கண்ணீர் சிந்தினர். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுதான் முக்கியம். அவர் என்ன நடந்துச்சு, இந்த யாக்கோபு வெளியிலேருந்து வராரு, ஏசாவு படையோடு வராரு. அண்ணன் அடித்து காலி பண்ணிடுவாப்பா, அவன்ட நம்ம கொஞ்சம் தாழ்ந்து போகணும். 3 சொல்லுது பாருங்க. அவர்களுக்கு முன் சென்று தம் சகோதரரை நெருங்கி செல்கையில் 7 முறை தரையில் வீழ்ந்து அவரை வணங்கினார். பிரைஸ் எல்லாம் பாருங்க. தாழ்ந்து செல்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுக்குற அபிஷேகம் மகிழ்ச்சிங்க. அவருக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லை, அடுத்தவனுக்கு அந்த மகிழ்ச்சி பாஸ் ஆகும். அதைத்தான் யாக்கோபு அவருடைய வாழ்க்கையில் நமக்காக ஒரு அடையாளமாக வச்சிருக்கிறார். பாருங்க, நட்புறவில் 1 யோவான் 1:3 சொல்லுது, தந்தையுடன் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் அறிவிக்கிற பொழுது, நட்புறவில் ஒருத்தரோட பழகிற போது அந்த மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே தங்கும். ஆண்டவர் இதோ இந்த மகிழ்ச்சி நிறைவடையுமாறு இதெல்லாம் நம்மகிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறார். பிள்ளைகளே, 1 யோவான் 1:4-5 நம்ம பார்க்குறோம். 4வது இறைவசனம், எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். என்ன சொல்கிறாங்க, எங்கள் மகிழ்ச்சி நிறைவடையணும்னா நாங்கள் இதை சொல்கிறோம், சொன்னால் தான் எங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும். அதைத்தான் நாங்களும் செய்கிறோம். எங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும் எப்போ, என் பிள்ளைகளுக்கு, எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் இந்த மகிழ்ச்சிக்குரிய அடையாளத்தை சொல்லுகிற போது. அதைத்தான் யோவான் அவருடைய திருமுகத்தில் சொல்கிறாரு பாருங்க, நாங்கள் அவரிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே, கடவுள் ஒளியாயிருக்கிறார். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. அப்போ நீங்களும் நானும் ஒளியாயிருக்கிற அந்த தெய்வத்தோடு இணைந்து செயல்படுகிற போது அந்த ஒளியின் தெய்வம் நம்மளை இருளில் நடக்க விட மாட்டார். இந்த ஒளியின் பிள்ளைகள் இந்த மகிழ்ச்சிக்குரிய அடையாளத்தெல்லாம் வச்சுருப்பாங்க. 6 சொல்லுது, நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போம் என்றால் நாம் பொய்யராவோம், உண்மை கேட்ப நம்ம வாழாதவராவோம்.
மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாமும் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தும். என் அன்பு பிள்ளைகளே, ஒளியில் நடப்பதுனா என்ன, இருளை விட்டு ஒளியில் வருவதுனா என்னன்னா அதுதான் இந்த மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி நம்மக்கிட்ட இருந்து இந்த மகிழ்ச்சிக்காக நீங்கள் செயல்படுகிற போது நீங்கள் ஒளியில் நடக்கிற பிள்ளைகள் என்பதை மறந்துடாதீங்க. ஒளியில் நடக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை கண்டுகொள்வார்கள். ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த இறை செய்தியோடு இந்த ஆசீர்வாத மகிழ்ச்சி நமக்குள்ளே தங்கும்படியாக நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் மன்றாடி ஜெபிப்போம்.